அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன்ல டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றேன். இதே போல பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிக்யூஸ் குடுத்துட்டு வரேன். எம்சிக்யூஸ் வந்து 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். ஸோ இத தாண்டி ஃபார்முலா புக்லெட் ஒண்ணு ப்ரொவைட் பண்றேன். ஸோ அந்த புக்லெட் வந்து பயங்கர ஒர்த்தா இருக்குங்க. இமிடியேட்டா இந்த காம்போ பிரைஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட், 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், ஃபார்முலா புக்லெட். இத கையில வச்சுக்கிட்டு நான் குடுக்குற வீடியோஸ் பார்த்துட்டு அந்த கொஸ்டின்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோ குடுக்குறேன்னா, இந்த வீடியோஸ் அப்படியே நீங்க பார்த்துக்கணும். இதுல நெறைய கான்செப்ட் இருக்கிறத அப்படியே லேர்ன் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இத நீங்க டைரக்ட்டா அந்த கொஸ்டின்ல எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா புக்லெட்ட ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கணும். ஸோ இதுதாங்க மெட்டீரியல், இதுதான் கிளாஸ். ஸோ நீங்க தனியா பே பண்ண வேணாம். அந்த மெட்டீரியல் காம்போ பிரைஸ்க்கு நீங்க பே பண்ணிட்டு என்னுடைய கிளாஸஸ் YouTubeல அப்லோட் பண்ணுவேன். ஸோ அத நீங்க பார்த்துட்டு அந்த கொஸ்டின் புக்லெட்ட நீங்க பிராக்டிஸ் பண்ணாவே போதுமானது. டெஃபினட்டா உங்களால எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். அதுவும் இல்லாம எவ்ரி வீக் சண்டே வந்து நான் டெஸ்ட் குடுத்துட்டு வரேன். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். அதுலயுமே நீங்க வந்து உங்களுடைய ஸ்கோர தெரிஞ்சுக்கலாம். நீங்க எவ்ளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எவ்ளோ விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்றத அதுல நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். ஸோ நீங்க அந்த ஃபார்ம சப்மிட் பண்ண உடனே அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி ஃபார்ம சப்மிட் பண்ணி உங்க ஸ்கோர் என்னன்றது நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ அந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 59 வரைக்கும் நம்ம கிளாஸ் குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் நம்பர் 60ல இருந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ள நெறைய கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ நெறைய நீங்க கத்துப்பீங்க. ஓகே. ஃபைன். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 60ல இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு எம்சிக்யூஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்க பே பண்ற அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்க அட்ரஸ்க்கு பார்சல் கொரியர் வந்துரும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் 2 டேஸ் உங்க கைக்கு பார்சல் வர்றதுக்கு. ஸோ நேம் சந்திரன் வரும். 9384686847 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ளம் நம்பர் 60 பார்ப்போம். If G is a group of order P power n, then G has only one subgroup, no non-trivial center, no normal subgroup, only cyclic subgroup னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் G equal to P power nன்றதால பாசிபிள் ஆர்டர் ஆஃப் சப்குரூப்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் சப்குரூப்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னா 1 இருக்கலாம், P இருக்கலாம், P ஸ்கொயர் இருக்கலாம், அப் டு P power n minus 1 இருக்கலாம், அப்புறம் P power n இருக்கலாம். ஏன்னா இந்த சப்குரூப்போட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கலாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதால ஒன்லி ஒன் சப்குரூப்ன்றது ஃபால்ஸு. நோ நார்மல் சப்குரூப்ன்றதுமே தப்பு தான். ஏன்னா இங்க P ஸ்கொயர் சப்குரூப் நார்மலா இருக்கும். P ஸ்கொயர் சப்குரூப் நார்மலா இருக்கும். ஏன்னா இது அபிலியன் கன்சிடர் பண்ணும்போது எவ்ரி சப்குரூப் இஸ் நார்மல். இன் அபிலியன் குரூப் எவ்ரி சப்குரூப் இஸ் நார்மல். இது அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் P பவர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இது நோ நார்மல் சப்குரூப்ன்றது இங்க உங்களுக்கு ஃபால்ஸ் ஆயிடும். ஓகே. ஒன்லி சைக்கிள் சப்குரூப்ஸ்ன்றதுமே இங்க ஃபால்ஸ். ஓகே. புரியுதுங்களா? ஸோ P பவர் n ஆர்டர்ல இப்போ ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 2 கியூப்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நான் அபிலியன். P கியூப் ஆர்டர்ல ஒரு நான் அபிலியன் குரூப் பார்க்க முடியும். ஓகே. ஸோ அப்போ ஒன்லி சைக்கிளிக் சப் குரூப்ஸ் ஒரு நான் அபிலியன் குரூப்ல ஒன்லி சைக்கிள் சப் குரூப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. இப்போ நான் ட்ரிவியல் சென்டர்ன்றதா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பெஸ்ட் சாய்ஸா போணும். ஆர்டர் ஆஃப் G வந்து P பவர் என்ன இருக்கு அப்படின்னா, இது ஒரு ரிசல்ட்டாவே இருக்கு. ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G வந்து ஆல்வேஸ் கார்டினாலிட்டி வந்து கிரேட்டர் தென் 1 ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டுங்க. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ பாருங்க எவ்வளோ டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z10 ஃபார்மேட்ல இருக்கு. இதுக்கு ஆயிலர் கோஎஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ தான். பை ஆஃப் n. ஸோ அப்போ பை ஆஃப் 8 போடுறீங்க. இப்போ 2 கியூப் இன்டு 1 minus 1/2. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 4 வரப்போகுது. ஓகே. நெக்ஸ்ட். If order of G is 35, then the possible order of subgroups. Order of H எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. H is a subgroup of G. ஆர்டர் ஆஃப் Hனா ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணணும். அப்போ எவ்வளோ என்னெல்லாம் டிவைட் பண்ணணும்? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் H வந்து 35 டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணணும் பாருங்க. 1 டிவைட் பண்ணணும், 5 டிவைட் பண்ணணும், 7 டிவைட் பண்ணணும், 35 டிவைட் பண்ணணும். அப்போ பாசிபிள் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பேசணும் அப்படின்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இப்படி தாங்க இருக்கும். டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் சரி, எம்சிக்யூஸ் நீங்க பார்த்தாலும் சரி, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எம்சிக்யூஸை வாங்கி படிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ ஏன்னா அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் நான் கொடுக்குற வீடியோஸ் பிளஸ் அந்த எம்சிக்யூஸ் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. சப்ஜெக்ட் வேற மாதிரி வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் திரும்ப திரும்ப வீடியோஸ் கவனிச்சுக்கிட்டே வாங்க. புரியலையா? திருப்பியும் அந்த கண்டென்ட்டை பாருங்க என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகும். இஃப் ஆர்டர் ஆஃப் G is 18 and H is a subgroup of G, then which one is not a possible order of H? Okay. So order of G வந்து 18 H is a subgroup of G இருந்தா which one is not a possible order of H? அப்படின்னா அர்த்தம் ஆர்டர் ஆஃப் H வந்து ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணாதுன்னு அர்த்தம். லெக்ராஞ்ச் தியரம் அதை யூஸ் பண்ணும்போது அப்போ எது டிவைட் பண்ணாது? 4 தான் டிவைட் பண்ணாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே. அடுத்து நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோ செட் ஆஃப் H in G when order of G equal 24 order of H equal to 4 இருக்கும்போது நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோ செட் ஆஃப் H in G எப்படி டினோட் பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் ஆஃப் H in G டினோட் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் G டிவைட் பை ஆர்டர் ஆஃப் H. ஆர்டர் ஆஃப் G னா 24 divided by 4 போட்டீங்கன்னா 6 சிம்பிளா அடிச்சுட்டு போகலாம்.
ஓகே. இப்படி தாங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு தியரிய உங்க மைண்ட்ல நிறுத்தணும் அப்படின்னா, கொஸ்டின் பிராக்டிஸ் வேணும். அப்போ கொஸ்டின் பிராக்டிஸ் வேணும்னா, நீங்க நான் குடுக்குற வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே எம்சிக்யூஸ பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இந்த எனர்ஜி உங்கள்ட்ட இருந்துட்டா போதும். டப்பு 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 டப்புன்னு நீங்க வந்து சப்ஜெக்ட் ரொம்ப ஃப்ளோவா கொண்டு போயிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் இஃப் இண்டெக்ஸ் ஆஃப் h in g is 3 then ஆர்டர் ஆஃப் g என்ன ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் h in g எப்படி எழுதிங்க? இண்டெக்ஸ் ஆஃப் h in g equal to ஆர்டர் ஆஃப் g divided by ஆர்டர் ஆஃப் h. ஓகே. ஸோ இதோட வேல்யூ வந்து 3 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் g divided by ஆர்டர் ஆஃப் h. இப்போ என்ன கேட்கறாங்க? ஆர்டர் ஆஃப் g கேட்கறாங்க. ஆர்டர் ஆஃப் g வேணும்னா 3 டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் h. அவ்வளவுதாங்க. 3 டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் h. சிம்பிள். அப்படியே முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஓகே. நெக்ஸ்ட் இஃப் a is an element of g, ஆர்டர் ஆஃப் g வந்து 10. அப்ப a power 10 எவ்வளவு இருக்கும்? ஐடென்டிட்டி தான் ரீச் பண்ணணும். சிம்பிள். ஆர்டர் ஆஃப் g வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. a is an element of g. அப்போ ஆர்டர் ஆஃப் a power ஆர்டர் ஆஃப் g ஓட வேல்யூ என்ன இருக்கும் உங்களுக்கு? e வந்துரும். a power ஆர்டர் ஆஃப் g வேல்யூ என்னது? e. அவ்வளவு. ஓகே. நெக்ஸ்ட் இஃப் ஆர்டர் ஆஃப் g is a prime, then number of subgroups எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. எவ்வளவு சப்குரூப்ஸ் இருக்கும்? ஓகே. ஸோ ஆர்டர் ஆஃப் g is prime இருந்தா then number of subgroups எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஏன்னா p டிவைட் பண்ற பாசிபிலிட்டிஸ் தான் பார்க்க போறோம். 1 p மட்டும் தான் p டிவைட் பண்ணும். ஸோ அப்ப எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 2 சப்குரூப்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இஃப் ஆர்டர் ஆஃப் g is 16, the possible number of elements of order 2. அப்ப டிபெண்ட்ஸ் ஆஃப் த குரூப். ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிப்போம். ஓகே. z 6 இருந்தா உங்களுக்கு pi of 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ 1 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வந்து d8 இருக்கு அப்படின்னா டைகோட்டல் குரூப். ஸோ d8 இருக்குன்னா இது வந்து 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஈவன் ஆர்டர்ல இருந்தா உங்களுக்கு எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கும்? 17 எலமெண்ட்ஸ் வந்து 2 ஆர்டர் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது போல நீங்க வந்து நிறைய ஐடியாஸ் வந்து சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரை வச்சு படிக்கலாம். நான் ஒவ்வொரு குரூப் ப்ராப்பர்ட்டியுமே தனித்தனியாக வீடியோ கொடுக்குறேன். ஸோ டைகோட்டல் குரூப் பத்தி தனியாக வீடியோ கொடுக்குறேன். ஓகே. ஸோ சிமெட்ரிக் குரூப்ஸ் பத்தி தனியாக வீடியோ கொடுத்துட்டு வரேன். அதையுமே நீங்க பார்க்கணும். நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக கவனிக்கணும். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் உங்களுடைய செஷனா இருக்கணும். இதையே நீங்க டெய்லி ரொட்டீனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாவே போதும். சப்ஜெக்ட் வேற லெவலில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகே. அடுத்து இஃப் h is a subgroup of g, then the size of each quotient எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கேக்குறாங்க. the size of each quotient nothing but so நீங்க வந்து இப்படியும் பார்க்கலாம். அதாவது h is a subgroup of g என்ற பட்சத்துல index of h in g நீங்க பாக்குறீங்க. ஓகே. index of h in g பாத்தீங்க அப்படின்னா so order of g divided by order of h. இதுதான் ஃபார்முலா. அப்ப சைஸ்ன்றது லெஃப்ட் கோசெட் உடைய கவுண்ட். ஸோ ஈச் கோசெட்ஸ் சைஸோட ஈச் கோசெட்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க மென்ஷன் பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் ஜி டோட ஆர்டர் ஆஃப் வச்சு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் அடுத்து இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் 21, the number of 3 சைலோ சப் குரூப்ஸ் டிவைட்ஸ் என்னவா இருக்குன்றத பாக்குறாங்க. ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 3 into 7 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. 3 சைலோ சப் குரூப் வந்து 3k+1 ஃபார்மேட்ல இருக்கும். இது எதை டிவைட் பண்ணணும்னா 7 டிவைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப்ஸ். அப்போ n3 வந்து டிவைட் 7. அப்போ எந்த ஆப்ஷன் வந்து 7 தான் டிவைட் பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே. நம்பர் ஆஃப் சைலோ 3 சைலோ சப் எதை டிவைட் பண்ணும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. 7 டிவைட் பண்ணும். அடுத்து g acts on g is acts on x, then orbit size divides என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் g டிவைட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் இஃப் ஆர்டர் ஆஃப் g equal 20, the number of elements of order 5 எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ ஆர்டர் ஆஃப் g வந்து 20 இருந்தா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 5 எவ்வளவு இருக்கும்? இதுதான் வந்து இப்போ கொஸ்டினா இருக்கு. ஓகே. இப்போ நீங்க பாருங்க, இது 5 4s are 20 கூட நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே. இது எப்படி பிரிக்கலாம்? இல்லைன்னா 2 square into 5 பிரிக்கலாம். இது வந்து ஆக்சுவலா ஒரு சைக்கிளிக் குரூப். 5 சைலோ சப் குரூப் வந்து சைக்கிளிக் குரூப்பா இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிளிக் குரூப்ன்றதால இதனுடைய ஆர்டர் நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு பாருங்க. Z5க்கு சும்மா ஐசோமார்பிக்கா பாருங்க. P is a prime 5 divides 5ன்றதுல pi of 5 elements, அப்போ 4 elements இருக்கணும். ஓகே. எப்போ இதை வந்து நீங்க சைக்கிளிக்கா பாக்குறச்ச, அதாவது நீங்க வந்து ஒரு தனி சப்குரூப்பா சரி இப்ப தனி சப்குரூப்பா கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 ஆர்டர் எலமெண்ட்ஸ் வந்து 4 எலமெண்ட்ஸ் வந்து Z5ல இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்குது. கரெக்டா? சப்போஸ் Z20ல நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா மேபி இது வந்து ஒரு நன்னபிளியனா போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் D10 கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு 5 ஆர்டர் எலமெண்ட் உங்களால பார்க்க முடியாது. அப்போ 5 ஆர்டர் எலமெண்ட் இல்லாம இருக்கலாம், 5 ஆர்டர் எலமெண்ட் இருக்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இது வந்து டைகோட்டல் குரூப் DN சொல்லுவோம். இது வந்து 2n எலமெண்ட்ஸ் இருக்கும். இதுல வந்து half of rotations half of reflections இருக்கும். n rotations and reflections இருக்கும். ஓகே. ஸோ அதுல வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸோட ஆர்டர் வந்து 2, ரொட்டேஷன்ஸோட ஆர்டர் வந்து n. இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அப்போ நீங்க வந்து Z10ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, DNல half of rotation half of reflection, ரிஃப்ளெக்ஷனோட ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆர்டர் 2. அப்போ 2n எலமெண்ட்ஸ்ல n ரிஃப்ளெக்ஷன்ஸோட ஆர்டர் வந்து 2 இருக்கும். அதுக்கப்புறம் ரொட்டேஷன்ஸோட ஆர்டர் வந்து n. ஓகே.
ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைஹெட்ரல் குரூப்பை டிஃபைன் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு n ஆர்டர் எலமெண்ட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 ஆர்டர் எலமெண்ட் இருக்கலாம். இந்த பாசிபிலிட்டிஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதை பற்றி நிறைய கிளாஸஸ் கொடுக்குறேன், பயங்கரமாக இருக்கும் டைஹெட்ரல் குரூப்ஸ், அது எல்லாமே நான் கொடுத்துட்டு வரேன் பாருங்க. நீங்க வந்து இந்த கொஸ்டின் கலெக்ஷன் பார்க்கும்போது நீங்க அடுத்தடுத்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ எம்சிக்யூஸ் உங்க கையில ரெடியா இருந்தா தான் இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே நோட் போட்டு எழுதுங்க. ஒரு கான்செப்ட் கூட விடாதீங்க. எதை சொன்னாலும் நோட் போட்டு எழுதுங்க. வேர்ட்ஸை கவனிச்சு நோட் போட்டு எழுதுங்க. ரொம்ப முக்கியம். அதே போல எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே வரணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இதுதான் ஐடியா. இது நீங்க ஃபாலோ பண்ணவே போதுமானது. இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் 8 in the index of subgroup of order 2 நான் சொல்லி கேட்கிறேன். ஓகே, subgroup of order வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 8 சொல்லிட்டாங்க. இண்டெக்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச். அப்போ ஆர்டர் ஆஃப் ஜினா 8 டிவைட் பை 2 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இண்டெக்ஸுக்கு ஈக்குவல். நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரைட் கோசெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஹச் இன் ஜிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் பி ஸ்கொயர், த நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆர்டர் இந்த பாசிபிலிட்டிஸ்க்கு நீங்க வரும்போது பியோட டிவைசஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கவனிப்பீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா சப்குரூப்போட ஆர்டர் பி வரா மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணுன்ற ஒன்னா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பி பிளஸ் 1 ஃபார்மேட்ல இருக்கலாம். ஓகே, நல்லா கவனிக்கிறோம். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி ஸ்கொயர். உங்க நம்பர் ஆஃப் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் பி வரா மாதிரி எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ 2 ஸ்கொயர் ஃபார்மேட் பி இஸ் அ பிரைம் 2 ஸ்கொயர். அப்போ நீங்க வந்து D2 பார்த்தீங்கன்னா கூட இது வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்கும் இந்த குரூப். எல்லாமே டைஹெட்ரல் குரூப் தான் நீங்க ஒண்ணு. அப்பதான் நீங்க வந்து நிறைய ஐடியாஸ் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ இதுல வந்து 2 ஆர்டர் சைக்ளிக் சப் குரூப் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஓகே, இந்த கேஸ்ல. பட் இன்கேஸ் நீங்க வந்து இது குரூப்பா வந்து இப்போ 7 ஸ்கொயரா பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு 11 ஸ்கொயரா பாக்குறீங்க அப்படின்னா அதுல பி பிளஸ் 1 ஆர்டர் சப் குரூப்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இது நடக்கும். அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ல நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி கேட்டீங்கன்னா எதர் ஒன்னா இருக்கலாம், அல்ல பி பிளஸ் 1 இருக்கலாம். அவ்வளவுதான். இது எல்லா குரூப்புமே போட்டுப்பாங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு உங்களுக்கு 9 இருக்குன்னா வாட் ஆர் த பாசிபிள் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எவ்வளவு கவுண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு ஒன்னு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பி பிளஸ் 1 அப்போ 3 பிளஸ் 4 இல்லை 4 சப் குரூப்ஸ் கிடைக்கலாம் பி ஆர்டர்ல அப்படின்னு நீங்க பார்த்துக்க வேண்டியதுதான். அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 12 த பாசிபிள் இண்டெக்ஸ் ஆஃப் சப் குரூப்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பாசிபிள் இண்டெக்ஸ் ஆஃப் சப் குரூப்ஸ்ன்றதை நீங்க எப்படி ஃபைன் பண்ண போறீங்க நல்லா கவனிக்கணும். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 12, ஆர்டர் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும். அப்போதான் வாட் ஆர் த பாசிபிள் இண்டெக்ஸ்ன்றது நீங்க பேச முடியும். அப்போ டிவைசஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையாயிடலாம். அப்போ 12ஓட டிவைசஸ் பார்க்குறோம். 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், 12 இருக்கும். அப்போ இண்டெக்ஸ் பேசும்போது நீங்க என்ன பண்ணணும், ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹச் போட போறீங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 12, ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து ஃபர்ஸ்ட் 1 போட்டீங்கன்னா 12 வந்துடும். அடுத்து 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அடுத்து 3 போட்டீங்கன்னா 4 கிடைக்கும். அடுத்து 4 போட்டீங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். அடுத்து 12 போட்டீங்கன்னா 1 கிடைக்கும். அப்போ இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 12 டிவைட் பண்ற மாதிரி வரணும். அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் 1, 3, 4, 6, 12 இது எல்லாமே உடையது. ஓகே, நெக்ஸ்ட் if order of G is 30, H is a subgroup of order 5, the number of distinct left sets எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் H G தான். அப்படியே போட்டுக்கொண்டிதான். ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் நிறைய வருங்க, அதை நீங்க பார்த்துக்கணும். நிறைய கொஷின்ஸ் வந்து வேற மாதிரி ஒரே பேட்டர்ல இருக்கும், ஆனால் கொஷின்ஸ் வந்து வேற கொஷின்ஸ் இருக்கும். அதுல இங்க பாருங்க, let G be a finite group, A is an element of G of order 8. ஆர்டர் ஆஃப் A வந்து 8 கொடுத்துட்டாங்க. ஓகே, தென் ஆர்டர் ஆஃப் A power 4 எவ்வளோ வரும்ன்றதை அவங்க கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் A power K பாருங்க, ஆர்டர் ஆஃப் A divided by GCD of order of A, ஆர்டர் ஆஃப் K. ஆர்டர் ஆஃப் A வந்து 8, GCD of ஆர்டர் ஆஃப் 8, எவ்வளோ எலமெண்ட்ஸ் பவர் K வந்து 4 இந்த இடத்துல 4 வந்து, அப்போ 4 போட்டிங்கன்னா 8 divided by GCD of 8, 4 வந்து 4 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2. அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் வந்து நீங்க 2 தான். அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள கொடுத்த கண்டென்ட்லாம் அப்படியே கிளாரிஃபை பண்ணிட்டு MCQs வச்சிருக்கோங்க, இமீடியட்டா MCQs ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் கவுச் குரூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 200 பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ UGTRP மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு வெட்னஸ்டே சண்டே அந்த டெஸ்ட் போட்டு அவங்கள ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுமே நிறைய MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபார்முலா புக்லெட்டுமே கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டா அந்த காம்போ பிரைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. 9384686847. ஜஸ்ட் நீங்க பே பண்ணிட்ட உடனே உங்க நம்பர் இந்த குரூப்ல ஆட் ஆயிடும். ஓகே, என்னோட குரூப் மெம்பர்ஸ் உங்க நம்பர் ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் போட்ட டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க.
அடுத்து வர டெஸ்ட் கொஸ்டின்ஸ் சிலபஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.